வணக்கங்க, அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா 7/6/2025 உள்ள மூளைக்கு வேலை அப்படிங்கிற போட்டியை பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்த வாரம் வரக்கூடிய எடிஷன், அதில் வரக்கூடிய மூளைக்கு வேலை வந்து 60வது எடிஷன். அதை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். வாங்க இன்னும் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. முதல் கேள்விங்க, இடமிருந்து வளம். சலிக்க உதவுறது. மாவுலாம் சலிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க, அதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னா என்னென்னு நீங்கள் பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. சல்லடை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம வடிகட்டின்னா 5 எழுத்து வரும், இல்லைன்னா அரித்தட்டுன்னா 5 எழுத்து வந்தோம். நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், சல்லடை அப்படின்னு எழுதுறோம். பதில் என்ன, சல்லடை. சல்லடை அப்படின்னா வடிகட்டுறதுங்க. சரிங்களா? எதையாவது சலிக்க உதவு, மாவை சலிச்சா ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது. ஓகேங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். சேலை ஆரம்பிச்சிருக்கு. மணக்கும் நல்லா மணக்கக்கூடிய மரம் அப்படின்னா ட்ரீ. அது எந்த மரம் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லிடலாம், சந்தன மரம். பதில் என்ன, சந்தனம் மணக்குது. ஓகேங்களா? சாண்டல்வுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சந்தன மரம் அவ்வளோ ஃபேமஸாக உள்ளது. ஓகேங்க. 2 விசிறினா நம்ம காத்தாடின்னு சொல்லலாம். 4 எழுத்து இருக்குது. எதுக்கு மேலேருந்து கீழே என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். கருவிக்கு வந்து காத்தாடின்னு சொல்ல முடியாது. காலை வந்து கருவின்னு வார்த்தை வராது. ஸோ விசிறிக்கு நம்ம விசிறிக்கு வந்து என்னெல்லாம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 இடத்துல ஃபேனு. விசிறினா ஃபேனுக்கு காத்தாடின்னு எழுதலைங்க. நான் இப்போ என்னெல்லாம் எழுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கவரின்னு எழுதலை, சாமரம் அப்படின்னு எழுதுவேன். சாமரம் வீசுவாங்கள்ல, அரசர்களுக்கெல்லாம் வீசக்கூடியது சாமரம்னா அந்த பின்னால் பணிப்பெண்கள் நின்று வீசுவாங்கள்ல, அதை தான் சாமரம்னு சொல்லுவோம். அரசர்களுக்கும் தெய்வத்திற்கும் காட்சி வீசக்கூடியதை சொல்கிறோம். இது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு 3 மேலேருந்து கீழே வேணும்னு பார்ப்போம். தேருக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம், சேரட்னா ரதம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. அப்போது சாமரம் தான் கரெக்டு. 2 மேலேருந்து கீழே என்ன, கருவின்னா டிவைஸ்னு சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனே ஒரு கருவின்னு சொன்னால் அதை தமிழில் சொன்னால் என்னென்னு சொல்லுவீங்க, சாதனம் அப்படின்னு சொல்லலாம். டிவைஸ் இல்லைன்னா எக்யூப்மெண்ட் அப்படின்னா இதை தமிழில் சொல்லணும்னா சாதனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க. 5 இடமிருந்து வளம் இருக்கா? ஆமாங்க. யானைக்கு அழகு, யானையோட கம்பீரமான நடை அழகு, யானையோட தந்தம் அழகு. இங்கே தேவைக்கு நான் 3வது தேவைக்கு. ஸோ தந்தம் அழகு, யானையுடைய தும்பிக்கையும் அழகு. சரிங்களா? ஸோ நம்ம இங்கே தேவையான பதில் தந்தம். ஓகேங்க. சரிங்க. 4 தேர்தலில் செலுத்துவது. தேர்தலில் என்ன பண்ணுவோம், ஓட்டு போடுவோங்க. 3 எழுத்து தான், O-2. எதுக்கு 4 மேலேருந்து கீழே என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். 7 நாட்களை உள்ளடக்கியது. 7 நாள்னால் என்னது, ஒரு வாரம். பதில் என்ன, வாரம். 7 days is 1 week. பதில் என்ன, வாரம். சரிங்க. வாரம் எழுதிட்டீங்க. அப்போ 4 இடமிருந்து வளம் என்ன, தேர்தலில் ஓட்டு செலுத்துவீங்க அப்படிங்கிறதுக்கு பதில் வேறு என்னன்னு சொல்லலாம், தேர்தலில் வாக்கு செலுத்துவார்கள். வாக்காளர்கள் வாக்குகளை செலுத்துவார்கள். சரிங்க. 6 இடமிருந்து வளம் என்ன, சென்னையில் தொழில்நுட்ப பூங்கா அமைந்துள்ள பகுதி. சென்னையில் டைடல் பார்க்லாம் அமைந்துள்ள பகுதி. தொழில்நுட்ப பூங்கானா டைடல். தரமணி. தரமணி. ஓகேங்களா? அங்கே வந்து நம்ம படம் எடுக்கிறத பற்றியும் சொல்லிக் கொடுக்காங்க. அதை பற்றி இன்ஸ்டிடியூட்டும் இருக்குது. கவர்மெண்ட் எம்ஜிஆருடைய தொழிற்காட்சியில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் சென்டரும் இருக்குதுங்க. ஓகேங்க. ஒரு கிறிஸ்தவ காப்பியம். 7 இடமிருந்து வளம். கிறிஸ்தவ காப்பியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேம்பாவணி அப்படின்னு சொல்லுவாங்க. தேம்பாவணி 3 சொல்லினீங்க. தேம்பாவணி அப்படின்னா, தேம்பான்னா வாடாத, வணின மாலை, வாடாத மாலைன்னு சொல்லலாம்.
இன்னொன்று தேன் பா அணின்னு சொல்லலாம். அப்படின்னா இனிமையான பாடல்களை கொண்டு வை. இதை இயற்றியது வீரமாமுனிவர்னு சொல்கிறோம். அவர் யாருன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த கத்தோலிக்க பாதிரியாருங்க. சரிங்களா? அவரோட பேர் கான்சு டான்ஸு ஜோசப் பெஸ்கி. நல்லா கேட்டுக்கோங்க, கான்சு டான்ஸு ஜோசப் பெஸ்கி. அவரோட தமிழ் அறிவை பாராட்டி மத சங்கத்தில் அவருக்கு வீரமாமுனிவர்னு பட்டம் கொடுத்தாங்க. இவர் தான் யாப்பிலக்கணம் எல்லாமே எழுதினவர். தேம்பாவணியும் இவரோட தான். தமிழுக்காகவே வாழ்ந்தால் தமிழனாவே வாழ்ந்தார் அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. 7 மேலேருந்து கீழே என்ன, குரங்குகள் போலுள்ள உயிரினம். குரங்க மாதிரியே இருக்காங்க, அது என்ன உயிரினம் அப்படின்னு கேட்டால் தேவாங்க தான் சொல்லுவாங்க. பதில் என்ன? தேவாங்கு. நம்ம காந்தா 2லெல்லாம் பார்ப்போம்லாம், பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு தேவாங்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு. இப்படியே சொல்லியே மூட நம்பிக்கையில் இந்த விலங்கை அழிச்சிக்கிட்டே வராங்க. எங்கே? இந்தியாவில். இதை காப்பாற்றுறதுக்காண்டி தான் இந்தியாவில் பலபடி கடவுளில் தேவாங்கு உயிரின காப்பகம், நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் கடவுளில் தேவாங்கு உயிரின காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா பெரிய கண் வச்சுக்கிட்டு இருக்கும், சின்ன மெல்லிசாக கால் இருக்கும். மிஞ்சி போனால் காக்கில் தாங்க வளரும். நைட்டில் தான் உணவு தேடும். புதவுக்குள்ளே பயந்து போய் ஒழிஞ்சிக்கும் மரத்துக்குள்ளே. ஓகேங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? ஜல்லிக்கட்டில் காளைகள் வெளியேறும் பகுதி. ஜல்லிக்கட்டில் காளைகள் எந்த வழியாக வெளியே போகும்? வாடிவாசல் திறந்தோன்னா பாருன்னு சொல்லுவாங்க. படத்தில் ஒரு டைலாக் கூட இருக்குது. வாடிவாசல் வழியாக தான் காளைகள் வெளியேறும். ஓகேங்க. யானையை அடக்கும் கோல். யானைக்கு மதம் பிடிச்சுன்னா அடக்கிறதுக்கு பாகங்கையில் இருக்கிறது என்னது? 2வது எழுத்து இங்கு இருக்குதுங்க. அங்குசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முள் கோல் அப்படின்னு சொல்லலாம். அதை சரிங்களா? யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா அடக்கக்கூடியது அங்குசம்தான். 11 கோபம். கோபத்துக்கு வேறு எழுத்து 3 எழுத்துல சொல்லணும். கோபம்ங்கிறத சினம் அப்படின்னு சொல்லலாம். சரி. 12 விஷம். விஷத்துக்கு வேறு சொல்லி என்ன சொல்லலாம்? விஷம் அப்படின்னா நஞ்சுன்னு சொல்லலாம். நஞ்சுன்னா விஷம்தான். சரிங்க. முத்து நகரம், பெல்ஸ் சிட்டி. முத்து நகர் எக்ஸ்பிரஸ்லாம் எந்த ஊருக்கு போகுதுன்னு ஞாபகம் இருக்கா? தூத்துக்குடியை தாங்க சொல்கிறோம். பதில் என்ன? தூத்துக்குடி. எதுக்கு இது முத்து நகரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, பாண்டிய காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் இங்கே கொற்கை துறைமுகம், அதாவது எக்ஸ்போர்ட்டு பெரிய லெவலில் துறைமுகமாக இருந்துச்சு. இங்கே முத்து குளிக்கிறது ரொம்ப ஃபேமஸ், முத்து எடுப்பது ரொம்ப ஃபேமஸ். அதனால் இதுக்கு தூத்துக்குடிக்கு முத்து நகர்னு சொன்னாங்க. இன்னும் அந்த பாண்டிய நாட்டோட துறைமுகம் கொற்கை. அந்த கொற்கை இன்னும் இருக்குது, ஊருக்குள்ளே இருக்குது. முடிஞ்சால் போய் பாருங்க. திருச்செந்தூர் டு தூத்துக்குடி போகக்கூடிய வழியில் உள்ளே இருக்குது. 10 மேலேருந்து கீழே என்ன? கால்நடைகளை அடைத்து வைக்கும் இடம். கால்நடைகளை அடைத்து வைக்கும் இடம் 3 எழுத்து 3வது எழுத்து டீங்க. கால்நடைகளை அடைச்சி வைக்கிற இடம் தொழுவம்னு சொல்லுவோம், கொட்டகைன்னு சொல்லலாம், மாட்டு கொட்டில்னு சொல்லலாம், இல்லைன்னா பட்டின்னு சொல்லலாம். மலையாளத்தில் பட்டினா நாய், இங்கே நம்ம அடைத்து வைக்கும் இடம். ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். மூளைக்கு வேலை. எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இந்த ஆன்சர்ஸ் அனுப்புகிறவங்களுக்கு பரிசு உண்டு. ராணி 7/6/2025. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒன்றாவது விஷயம், நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், குமுதம் சால்வ் பண்ணி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். இதுக்கு முந்தின வீடியோவை இதை ஆல்ரெடி ஓடிட்டுருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே குமுதம், அதனுடைய குறுக்கெழுத்து போட்டியும் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? நன்றிங்க.